ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அன்பின் அசுரன் உன்னை அணைக்க துடிக்கிறேன் நாவல் பகுதி 17. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். மாலை 5 மணி ஆன போது உயிரின் கார் வீட்டு வாசலில் வந்து நின்றது. உயிரின் அம்மா அப்போது வீட்டில் இருக்கவில்லை. தோழியின் வீட்டு பிறந்த நாள் விழாவுக்காக சென்றிருந்தார். உயிரின் வருகைக்காக காத்திருந்த நந்திதா தன் அருகில் அமர்ந்திருக்கும் அக்னியை பார்த்தாள். இப்போ அத்தா உள்ள வருவாரு, நான் அழுதுட்டே நடிக்க ஆரம்பிப்பேன். நான் சொன்னதெல்லாம் உண்மையான அத்தா உன்னை பார்த்து கேட்பாரு. ஆமான்னு மட்டும் நீ சொல்லு போதும், மத்தத நான் பாத்துக்கிறேன் என்றவள் ஓ என்று அழ ஆரம்பித்தாள். அவளது அழுகையை கேட்டபடியே வீட்டிற்குள் வந்த உயிர், என்னாச்சு நந்திதா என்று கேட்டான். இல்ல அத்தா, அத நான் சொல்ல மாட்டேன். அத சொன்னா உங்களுக்கும் அக்னிக்கும் இடையில பிரச்சனை உருவாயிடும். அத நான் விரும்பல. ஆனா அத்தான், இனிமே நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். இன்னைக்கு நானும் அப்பா அம்மா தம்பியும் நல்ல ஒரு வாடகை வீடா பார்த்து போயிட போறோம். நந்திதா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. அத்தான், நீங்க அக்னிய மனைவியா ஏத்துக்க போறது தெரியாம நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களையே கல்யாணம் செஞ்சுக்கலான்னு முடிவு செஞ்சேன். ஆனா அது தெரியாம நீங்க அக்னிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. உங்க மனைவிய நீங்க கூட்டிட்டு வரும்போது என்னால என்ன செய்ய முடியும்? அதை தடுக்கிற உரிமை எனக்கு இருக்கா என்ன? அதுதான் நான் அமைதியாவே இருந்தேன். ஆனா என் மேல என்ன கோபம்னு தெரியல. அக்னி என்ன பார்த்து, உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய புருஷன் ஏன் சோறு போடணும், தண்டமா உட்கார்ந்து தின்ன உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவரு வேணும்னா உன்னை நேசிச்சிருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அவருடைய மனைவி. அதனாலேயே உங்களுக்குள்ள இருந்த உறவும் அந்நியம் ஆயிடுச்சு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேற வீட்டை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னான். திடீர்னு இப்படி சொன்னா நாங்க எங்க போவோம்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கேயாவது போய் தொலைங்கன்னு சொல்றா. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். உங்களை தப்பா நினைக்க காரணமானவளை மன்னிச்சு விட்டதுக்கு இந்த தண்டனை எனக்கு போதாது, இன்னும் வேணும். கவிதாவும் அம்மாவும் அப்போதுதான் ஹாலுக்கு வந்தனர். நந்திதா ஏதோ நாடகத்தை அரங்கேற்றுகிறாள் என்று அவர்களுக்கு புரிந்தது. இது எல்லாம் கூட பரவாயில்லாத்தான், இவ உங்களையே சந்தேகப்படுறாத்தான். எங்க நாளைக்கு உங்களுக்கு இவ மேல வெறுப்பு வந்து ஏன் கூட சேர்ந்துடுவீங்களோன்னு பயப்படுறா. அது நேரடியா என்கிட்டயே சொல்றாத்தான். அதுக்காக தான் உன்னையும் உன் அப்பா அம்மா தம்பியையும் இந்த வீட்டுல இருந்து போக சொல்ற. நீங்க சீக்கிரமா இந்த வீட்டுல இருந்து போங்க அப்படின்னு சொல்றாத்தான். உயிரின் பார்வை அக்னியை நோக்கி திரும்பியது. நந்திதா சொல்றதெல்லாம் உண்மையா? ஆம் என்பதா இல்லை என்பதா ஒரு முறை யோசித்தவள் ஆமா என்றாள். அக்னி, உனக்கு இப்படி ஒரு எண்ணமும் சந்தேகமும் வந்ததுல தப்பில்ல. ஆனா நீ அத என்கிட்ட சொல்லி இருக்கணும். தேவையில்லாம நந்திதா கிட்ட சொல்லி ஏன் அவ மனசு புண்படுத்தின? சரி விடு, உன்னுடைய விருப்பப்படியே இவங்களுக்கு நான் வேற வீடு பார்த்து கொடுக்கறேன். இவங்க நாளைக்கே இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. உயிரின் அந்த வார்த்தைகளை கேட்டு நந்திதாவும் குடும்பமும் அதிர்ந்தது. கவிதா கிளிக் என்று சிரித்தே விட்டாள். கோபமாக அவளை முறைத்த நந்திதா ஓர பார்வையால் அக்னியை பார்த்தாள். அவளும் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரமப்படுகிறாள். கோபம் அவள் உச்சியை தொட என்ன விலை கொடுத்தும் அக்னியையும் உயிரையும் பிரித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தவள், அது கூட பரவாயில்லாதான். நீங்க 2 பேரும் காதலிச்சிருக்கீங்க, ஒன்னா ஒரே வீட்லயே வேற இருந்திருக்கீங்க. பெரியவங்க இல்லாத நேரம் உங்களுக்கு ரொம்ப வசதியா இருந்திருக்கும். ஆனா அதை இனிமே என்னால அனுமதிக்க முடியாது. நீ அழகா தானே இருக்க, எவனை வேணாலும் வளைச்சு போட்டுக்கலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்க. நாளைக்கே இந்த வீட்டுல இருந்து வெளியே போயிடு அப்படின்னு சொல்றாத்தான். இந்த வார்த்தை உயிரை அடிமுடி நடுங்க வைத்தது. அக்னியை கோபமாக பார்த்தவன் இது உண்மையா என்று கேட்கவில்லை. பலார் என்று ஒரு அறைதான் விட்டான். தடுமாறி போன அக்னி தரையில் வீழ்ந்தாள். ஓடி வந்த கவிதா அவளை மெல்ல பிடித்து எழுப்பி நிறுத்தினாள். நீ என்ன சந்தேகப்பட்டிருந்தா கூட தப்பில்ல, நான் அதை தாங்கிப்பேன். ஆனா இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணை பத்தி நீ இவ்வளவு கேவலமா பேசின பாரு, அதை என்னால மன்னிக்கவே முடியாது. நீயே அவளை பத்தி இப்படி தப்பா பேசினா வெளியாட்கள் எப்படியெல்லாம் பேசுவாங்க. நான் நந்திதாவை காதலிக்கலன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் நந்திதாவை காதலிச்சேன், உயிரா நேசிச்சேன், இப்பவும் நேசிக்கிறேன். ஆனா உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்காக மட்டும்தான் அவ என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு தெரிஞ்சும் உன் கூடவே இருக்கணும்னு முடிவு பண்ண. அப்படி இருந்தும் நீ எங்க 2 பேரையும் சந்தேகப்படுற. நீ சொன்னது சரிதான், நான் அவளை காதலிச்சிருக்கேன்.
நாங்க 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்லயே தான் இத்தனை வருஷமும் இருந்தோம். ஆனா ஒரு நாள் கூட என் நிழல் கூட அவன் மேல படல. அப்படி பட்டிருந்தா இன்னைக்கு என் மனைவின்ற இடத்துல நீ இருந்திருக்க மாட்ட. நீ மட்டும் என் வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தா இவ என்ன புரிஞ்சுக்கிட்ட அடுத்த நிமிஷமே இவ கழுத்துல தாலி கட்டி இருப்பேன். அந்த அளவு நான் இவளை நேசிச்சேன். இல்ல, இப்பவும் நேசிக்கிறேன். அதனாலேயே இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவனது வார்த்தைகளை கேட்டு நந்திதாவின் மனமும் அவளது அப்பா அம்மாவின் மனமும் குளிர்ந்து போனது. உண்மையா அவ சொல்ற உயிர்? இவ உன்னுடைய வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நீ நந்திதாவை கல்யாணம் பண்ணி இருப்பியா? நந்திதா அம்மா ஆவலோடு கேட்க, அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் அத்த? இவ என்ன வேண்டான்னு சொன்னதாலதான் நான் விலகி நின்னேன். ஆனா இவ என்ன புரிஞ்சுக்கும் போது நான் காதலிச்ச இவள இல்லாம வேற யாரு கல்யாணம் பண்ணி இருப்பேன். உயிர் நந்திதா சும்மா ஒண்ணு தப்பா நினைக்கல. எல்லாம் இவ வேலை. இவதான் உங்க 2 பேருக்குள்ள அத்த பிளேஸ். அத பத்தி இப்ப பேச வேண்டாமே, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அக்னியை கோபமாக பார்த்தவன், என் அத்தை குடும்பத்தை வெளியே போக சொல்ல நீ யாரு? உனக்கு அந்த உரிமையை கொடுத்தது யாரு? இவங்க இங்கதான் இருப்பாங்க. உனக்கு பிடிக்கலனா நீ வெளியே போ, மத்தவங்களை வெளியே போக சொல்லாத. கோபமாக கூறியவன் நந்திதாவை பார்த்தான். இங்க பாரு நந்திதா, உனக்கு ஒரு கல்யாணமாகி நீ இந்த வீட்டுல இருந்து போற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். உன் அப்பா அம்மா தம்பியும் இங்கதான் இருப்பாங்க. அது கூடாதுன்னு சொல்ற உரிமை இங்க எவளுக்கு இல்ல என்றவன் வேகமாக மாடி ஏறி செல்ல சொடக்கு போட்டு அக்னியை அழைத்த நந்திதா, அத்தா மனசுல என்ன இருக்குன்னு இப்ப ரொம்ப தெளிவா உனக்கு புரிஞ்சிருக்குமே. உடனே கிளம்பிடுவதானே? அவரே உன்னை போக சொல்லிட்டாரு. அதுக்கு மேலேயும் சோரண கேட்டு நீ இங்க நிக்கவா போற? ஏளனமாக நந்திதா கூற அக்னி பதில் ஒன்றும் சொல்லவில்லை. என்றாலும் உயிர் நந்திதாவோடு இணைய தான் தடை என்று அவனே கூறிவிட்டதால் விலகிக் கொள்வதுதானே சரி என்று தோன்ற அவள் கால்கள் வாசலை நோக்கி அடியெடுத்தன. ஓடி வந்த கவிதா அக்னியின் கரத்தை பிடித்து தடுத்தாள். அக்னி, நீ எங்க போற? எங்க வீட்டுக்கு. இதுதானே உன் வீடு? இல்ல கவிதா, அவர் சொன்னதை நீயும் கேட்டல. நான் அவருடைய வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தா நந்திதாவை கல்யாணம் செஞ்சிருப்பாராம். அவருடைய காதலுக்கு இப்ப தடையா இங்க இருக்கிறது நான் தான். அப்படி ஒரு தடையா இருக்க நான் விரும்பல. ஐயோ அக்னி, அத்தான் தான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரே, நீ அவர் வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தாதான் நந்திதா கழுத்துல தாலி கட்டியிருப்பாரு. இப்பதான் நீ அவர் வாழ்க்கையில இருக்கியா? அப்படி எதுக்காக நீ இங்க இருந்து போடும்? பேசுறதுக்கு அது நல்லா இருக்கும், ஆனா என் இடத்துல நின்று யோசிச்சு பாரு, அது உனக்கு புரியும். புரியுது அக்னி, ஆனா நீ அவசரப்படுற. கொஞ்சம் பொறுமையாயிரு. ஏதோ அத்தான் கோபத்துல பேசிட்டு போறாரு. கோபம் அடங்குனதும் கண்டிப்பா உன்னை தேடி வருவாரு. ஏய், அவதான் போறேன்னு சொல்றாள்ல, அப்புறம் என்ன அவ கைய பிடிச்சு வச்சுக்கிட்டு போக வேண்டான்னு நீ கெஞ்சுறது? அவ போகட்டும் விடு. நந்திதா கூற, அக்னி, அவ பேசிட்டு இருப்பா, அதையெல்லாம் கேட்டுட்டு நீ இங்க இருந்து போகாத. இல்ல கவிதா, நான் போறதா முடிவே பண்ணிட்டேன். அத்தை வந்தா நான் போயிட்டேன்னு சொல்லு. கவிதா கரத்திலிருந்து தன் கரத்தை விடுவித்துக் கொண்டவள் வாசலை நோக்கி நடந்தாள். அப்பாடா, தொல்லை ஒழிஞ்சது என்று கூறிய நந்திதா கவிதாவை சொடக்கு போட்டு அழைத்தாள். என்னடி, அத்தான் சொன்னது உன் காதலியும் தெளிவா விழுந்ததில்ல? இனிமே எவளும் எனக்கும் அத்தானுக்கு இடையில வரக்கூடாது, புரியுதா? நல்லா புரியுது நந்தி. சூழ்ச்சியால கிடைக்கிற எந்த வெற்றியும் நிரந்தரமானதில்ல. நீ ஒரு நாள் தோத்து நிப்ப, அன்னைக்கு உன்னுடைய உதட்டுல இதே புன்னகை இருக்கணும் என்று கூறியவள் வாசலுக்கு வந்தாள். அக்னி கெய்ட்டை தாண்டி சென்று கொண்டிருந்தாள். ஏனோ கவிதாவின் மனம் வலித்தது. தன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்த உயிர் அக்னியின் வரவுக்காக காத்திருந்தான். நேரம்தான் வேகமாக ஓடி சென்றதை தவிர அவள் வந்த பாடில்லை. கோபமாக அறையிலிருந்து வெளியே வந்தவன் கீழே எட்டி பார்த்தபடி, அக்னி மேல வா என்று அழைத்தான். அந்த அழைப்பு நந்திதா இதயத்தில் நெருப்பாக விழுந்தது. கவிதா மனதை குளிர் தென்றலாக வருடியது. அத்தான், அக்னி அவங்க வீட்டுக்கு போயிட்டா. அவங்க வீட்டுக்கு போயிட்டாளா? ஆமா அத்தான், யார்கிட்ட சொல்லிட்டு போனா என்றவன் கோபமாக மாடி இறங்கி வந்தான். வாசல் வரை வந்தவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை, திரும்பி மாடிக்கு சென்றான். அப்போதுதான் உயிரின் அம்மா வீட்டிற்குள் வந்தார். அவரிடம் நடந்த அனைத்தையும் நந்திதா தான் கூறினாள். கவிதா ஒன்றும் பேசவில்லை. அவர் மனம் ஏனோ வலித்தது. அவர் நேராக மாடிக்கு வந்தார். எப்போதும் உயிர் அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறான். என்னப்பா, உன் கோபம் இன்னும் போகலையா? அம்மாவின் குரலை கேட்டு திரும்பி பார்த்த உயிர், நீங்க எப்பமா வந்தீங்க? இப்பதான் வந்தேன்.
நந்திதா நடந்த எல்லாத்தையும் சொன்னா. நீ உன்னுடைய கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கலாம். எதுக்காக அக்னியை அடிச்ச? ஏன் இந்த வீட்ல இருந்து வெளியே போக சொன்ன? நான் ஒன்னும் அவளை இந்த வீட்ல இருந்து வெளியே போக சொல்லல. சரி, அதை விடு. போய் அவளை கூட்டிட்டு வா. அம்மா பிளீஸ், இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இல்ல, தலையிடல. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய் என்று கூறியவர் அவனது அறையிலிருந்து வெளியே சென்றார். அக்னி திடீரென்று வீட்டிற்கு வந்ததும் அவள் அப்பா அம்மாவுக்கு வியப்பு. அதுவும் தனியாக ஆட்டோவில் வந்து இறங்குகிறாள். அக்னி, என்னமாச்சு? ஏன் தனியா வர? அம்மா கேட்க அப்பாவை பார்த்தவள், அப்பா, நீங்க சொன்னதுதான்ப்பா சரி. நான் அவருக்கு எந்த விதத்திலையும் ஏத்தவ கிடையாது. அந்த தகுதி எனக்கு இல்ல என்று கூறிவிட்டு அவளது அறைக்குள் சென்று படுக்கையில் வீழ்ந்தாள். பகுதி 17 நிறைவடைந்தது. பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.